ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 13வது வசனம். ரோமர் 10:13. ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். பொதுவாக இந்த ஆரம்பத்திலிருந்து நாம் பார்க்கும்படியான இந்த அதிகாரத்தின் ஆரம்பத்திலிருந்து பார்க்கிற ஒரு காரியம், ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரு திறந்த வழியை வைத்திருப்பதையே நாம் பார்க்கிறோம். God has an open way for everyone. Romans 10:13. ரோமர் 10வது அதிகாரம் 13வது வசனம். For whosoever shall call upon the name of the Lord shall be saved. Whosoever, யாராக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள எவனும் ரட்சிக்கப்படுவான். இந்த இடத்துல நீங்கள் இந்த அதிகாரத்தை ஆரம்பத்திலிருந்தே பார்க்கும் பொழுது ஆண்டவர் பல இடங்களில் சொல்லும்படியான காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று பவுல் விரும்புகிறார். இந்த 10வது அதிகாரம் 1வது வசனத்தில், சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாயிருக்கிறது. Brethren, my heart's desire and prayer to God for Israel is that they might be saved. இப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, இந்த இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறார்கள். இந்த 3வது வசனத்தில் அதுதான் அவர் சொல்கிறார். they want to establish their own righteousness. மனிதனுடைய பெரிய பிரச்சனை அதுதாங்க. the big problem of man is he wants to establish own righteousness. அவன் என்ன பண்ணுறான்னா, அவனுடைய சொந்த நீதியை நிலைநாட்டவே அவன் பார்க்குறானுங்க. இது ஒருவேளை எல்லா காலத்திலும் இது பொருந்தக்கூடிய ஒரு காரியம். In all throughout life it is applying. இது பொருந்துறதுங்க. ஏன்னா மனுஷனுடைய பெருமைக்கு ஒரு அளவே கிடையாதுங்க. no limit for the pride. யாராக இருந்தாலும் சரி, அவனுக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய பாவம் என்னென்னா the pride of the heart, இருதயத்தினுடைய பெருமை. இட்ஸ் a lifelong battle. இது வாழ்க்கை முழுவதுமே போராட வேண்டிய ஒரு போராட்டம். ஒவ்வொரு சமயத்திலும் அவனுடைய நீதியை அவன் நிலைநாட்டவே பார்ப்பான். அதாவது நான் சரி, ஐ ஆம் ஆல் ரைட், வாட் ஐ டூ இஸ் ஆல் ரைட், நான் செய்கிறது சரி. இது காலகாலத்துக்கு அவனுடைய வாழ்க்கையில் போராடுகிற ஒரு பெரிய பாவத்தினுடைய அகோர பாவம். sinfulness of sin is the pride of the heart. ஒன்றுமே இருக்காது, nothing to be proud of. பெருமை பாராட்ட ஒன்றும் இருக்காது, ஆனால் அவனுக்குள்ள ஒரு பெருமை இருக்கும். he will be proud. nothing to boast. பெருமை பாராட்ட ஒன்றுமே இருக்காது, ஆனால் பெருமை மட்டும் இருக்கும். எனி பர்சன், யாராக இருந்தாலும் சரி, அவருடைய வாழ்க்கையில் பார்க்கிற ஒரு காரியம், not only unconverted people, ரட்சிக்கப்படாத மக்கள் மாத்திரமல்ல, even so called saved people, they have their own pride. ரட்சிக்கப்பட்டோன்னு சொல்லுகிறவர்கள் அவர்கள் தங்களுடைய சொந்த பெருமையை கொண்டவர்களாக தான் இருப்பார்கள். பட் a true
ஸ்பிரிச்சுவல் மேன், ஒரு உண்மையான ஆவிக்குரிய மனுஷன், he knows and understands his own heart, அவன் தன்னுடைய சொந்த இருதயத்தை அறிந்திருக்கிறதுனால he will fight for that, அதுக்காக அவன் போராடுவான். the rest will allow the pride to overcome them. மற்றவர்கள், even saved, so called saved people also, ரட்சிக்கப்பட்டவர்களும் கூட, ரட்சிக்கப்படுவோம் சொல்லுகிறவர்களும் கூட, அந்த பெருமை அவர்களை ஆட்கொள்ளும்படியாக அனுமதிப்பார்கள். You can see, probably if you are a spiritual man, you can perceive the heart of a person. ஒரு ஆவிக்குரிய மனுஷனாக இருக்கும் பொழுது ஒரு மனிதனுடைய இருதயத்தின் நிலையை சரியாக விளங்கிக் கொள்ள முடியும். இந்த இடத்துல பவுல் என்ன சொல்கிறாரு, யூதர்களுடைய பெரிய பிரச்சனை, they want to establish their own righteousness. அவங்க தங்களுடைய சொந்த நீதியை நிலைநாட்ட பிரயாசப்படுகிறார்கள். they want to establish their own righteousness. எல்லாருமே அதான், நான் செய்கிறது சரி, what I do is right. ஆகவே யூதர்கள் அங்கு புறக்கணிக்கப்படுகிறார்கள். they are really not allowed to have this blessing. இந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு அவர்கள் அங்கு அனுமதிக்கப்படவில்லை. 4வது வசனத்தில் பாருங்க, விசுவாசிக்கிற எவனுக்கும், அதான் ஆண்டவர் சொல்றார், for Christ is the end of the law for righteousness to everyone. விசுவாசிக்கிற எவனுக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்து அதே தான் சொல்லப்படுகிறது. டு whosoever who believeth. ஆண்டவர் பாரபட்சம் உள்ளவர் அல்ல. he is not a respecter of person. இவங்க எனக்கு வேணும், அவங்க எனக்கு வேணும், அது மனுஷனுடைய தன்மை. it is the nature of man, but God never have partiality. அவர் பாரபட்சம் உள்ளவர் அல்ல. those who really seek him will surely be blessed. உண்மையாய் அவரை தேடுகிறவர்கள் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள். those who truly despise God will truly be despised by God. ஆண்டவரை அலட்சியப்படுத்துகிறவர்கள் நிச்சயமாக ஆண்டவரால் அலட்சியப்படுத்தப்படுவார்கள். நோ டவுட் அபவுட் இட், சந்தேகமே இல்லை. அதான் ஆண்டவர் சொல்கிறார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அவன் அறுப்பான். whatsoever he sow he will reap. அதான் ஆவிக்குரிய சுதந்திரம் என்று பார்க்கிறோம். இவ்விதமாக சொல்லிவிட்டு அந்த 11வது வசனத்தில் ரோமன்ஸ் 10:11, ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். எவனும் ரட்சிக்கப்படுவான். 11வது வசனம் நான் படித்தது 13, சாரி. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசிக்கிறவன் எவனோ, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனும் ரட்சிக்கப்படுவான். ஆகவே ஆண்டவரிடத்தில் பாரபட்சம் என்பதே கிடையவே கிடையாது. யாராக இருந்தாலும் சரி, தேவன் ஒரு மனுஷனை பார்த்து பாரபட்சம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. there is no need for God to be a respecter of person. வேறு அவசியமே இல்லைங்க. அவ்விதமாக அவனுடைய வாழ்க்கையில் யாராக இருந்தாலும் சரி, அதான் 12 போன வாரம் நம்ம பார்த்தோம், யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற
யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார். For there is no difference between the Jew and the Greek, for the same Lord over all is rich unto all that call upon him. அப்போ இதனால் நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஆண்டவர் மனுஷனை பார்த்து எந்த விதத்திலும் எனக்கு வேணும் வேண்டான்னு சொல்கிறதில்ல. God never despise a person. God never favors a person. Whosoever may be, யாராக இருந்தாலும் சரி, அவரிடத்தில் வரும் பொழுது அவர் இரக்கமாகவே இருக்கிறார், கிருபையுள்ளவராகவே இருக்கிறார். இது ஒரு பெரிய நம்பிக்கைக்குரிய ஒரு காரியம். இட்ஸ் a great hope. Whosoever, யாராக இருந்தாலும் சரி, when we truly come to God, தேவனிடத்தில் உண்மையாக வரும் பொழுது அவர் நிச்சயமாக அவர் இறங்குகிறார். 13வது வசனத்தில் அதுதான் பார்க்குறோம். அதனால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். உண்மையாய் தொழுது கொள்ளுகிற எவனும் சரி, அவன் ரட்சிக்கப்படுவான். He will be saved. Whosoever shall call upon the name of the Lord shall be saved. எந்த ஒரு வித்தியாசமும் ஆண்டவரிடத்தில் கிடையாதுங்க. யாராக இருந்தாலும் சரி, நீயும் சரி, நானும் சரி, ஆண்டவரே எனக்கு நீர் இறங்கும், எனக்கு நீர் கிருபை செய்யும் என்றவரிடத்தில் தாழ்மையாய் வரும் பொழுது அவர் ஒரு நாளும் அவர் தள்ளி விடுவதில்லை. He will never despise. What an amazing truth. இது என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் இல்லை. மனுஷன் அப்படி இல்லைங்க. Man is different. Man has got partiality. பாரபட்சம் உள்ளவனாக இருக்கிறான். ஒருத்தர் வேணும்னு சொல்லுவான், இன்னொருத்தர் வேண்டான்னு சொல்லுவான். He will like somebody, he will despise others. This is man. இது மனுஷனுடைய நிலை. But God will never despise. ஒரு நாளும் அவர் அலட்சியப்படுத்த மாட்டார். So when you go with a true heart, a humbling heart, God will never despise. ஒரு உண்மையான இருதயத்தோடு, ஒரு தாழ்மையான இருதயத்தோடு தேவனிடத்தில் போகும் பொழுது ஒரு நாளும் புறக்கணிக்க மாட்டார். When you go to God with a sincere desire for His life and grace, அவரிடத்தில் ஒரு உண்மையான ஜீவனுக்காக, கிருபைக்காக நீ போகும் பொழுது you will never despise. ஒரு நாளும் புறக்கணிக்க மாட்டார். So why so many people are not seeing the blessings of God? அவனுடைய ஆசீர்வாதத்தையே அநேக மக்கள் பார்க்க முடிகிறதில்ல. They don't have sincerity in seeking God. தேவனிடத்தில் ஒரு உண்மை தன்மை இல்லைன்னா அவங்ககிட்ட இருக்கிறதில்ல. I was talking to a lady. ஒரு பெண்ணிடத்தில் பேசி கொண்டிருந்தேன். She was telling about her husband. தன்னுடைய கணவனை பற்றி சொன்னாங்க. He tells lies. பொய் பேசுகிறார். So can you trust him? அவர் எப்படி நம்புறது? It's a honest question. நேர்மையான இது கேள்விதான் இல்லைங்களா? When you are not sincere with God, தேவனிடத்தில் நீ உண்மையாக இல்லைன்னும் பொழுது God knows that you are not right in your heart. உன்னுடைய இருதயத்தில் நீ சரியாக இல்லைன்றதை ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார். Probably you may tell lie to man. ஒருவேளை மனுஷனிடத்தில் நீங்கள் பொய் சொல்லலாம். Probably man may not know all this, all of your things. உன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் மனுஷன் அறியாமல் இருக்கலாம். But God knows in and out of your heart. உன்னுடைய இருதயத்தினுடைய உள்ளான நிலை, வெளியான நிலை அறிஞ்சிருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய விடுதலை ஏன் அனுபவிக்க முடியல? Why you could not enjoy God's deliverance? It is not because you are not strong enough. நீ ரொம்ப பலவானா இல்லாததுனால அல்ல. You are not true in the heart before God. தேவனுக்கு முன்பாக நீ உண்மையாக இருக்கிறதில்ல.
however weak you may be, நீ எவ்வளோ பலவீனமாக இருந்தாலும் சரி, go and be sincere in acknowledging your sins. உன்னுடைய பாவத்தை போய் அவனிடத்தில் உண்மையாக ஒத்துக்கள். whatever you are, எதுவாக இருந்தாலும் சரி. அஃப்கோர்ஸ் எவ்ரிபடி இஸ் ஸ்ட்ரகிளிங் இன் திஸ் வேர்ல்ட். இந்த உலகத்தில் எல்லாருமே போராட வேண்டியதாக தான் இருக்குது. nobody can say I am very perfect. யாருமே நான் ரொம்ப பரிபூர்ணமாக இருக்கிறேன்னு சொல்ல முடியாது. எவ்ரிபடி ஹஸ் காட் அ ப்ராப்ளம். எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்கிறது. பட் தோஸ் ஹூ ஆர் சின்சியர் வித் காட், அக்னாலேஜிங் த ட்ரூ condition of their hearts, and tell you God definitely hears such persons and answers them. ஆண்டவரிடத்தில் உண்மையாக போய் தன்னுடைய இருதயத்தின் நிலையை தேவனிடத்தில் சொல்லி ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் போகும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். never hide anything to God. தேவனிடத்தில் நீ மறைக்காத. what is the use of hiding to a person who knows everything of you? உன்னை குறித்து எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஒரு இடத்துல நீ மறைச்சு என்ன பிரயோஜனம்? இட் இஸ் foolishness. இது மதியனமான காரியம். So everyone who calls on the name of the Lord will be saved. அவரை கூப்பிடுகிற அழைக்கிற ஒவ்வொரு மனிதனும் யாராக இருந்தாலும் சரி அவன் ரட்சிக்கப்படுவான். What a great hope. இது எவ்வளோ ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்குது பார்த்தீங்களா? அதே விதமாக தான் நம்ம சொல்கிறது நம்ம பார்க்குறோம். இந்த 11வது வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது? வாட் இஸ் த 11th verse says, இங்கே அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. No man who believes in him will ever be put to shame or disappointed. அப்போ ஒரு மனுஷன் ஏமாந்து போகிறதுக்கும் வெட்கப்படுறதுக்கும் காரணம் என்னென்னா, அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவரிடத்தில் உண்மையாக இருக்கிறதில்ல. The great problem with man is he is not faithful to God. ஆண்டவரிடத்தில் உண்மையாக இருக்கிறதில்ல. He is not faithful in his transactions. தேவனோடு செயல்படுகிறதுல உண்மையாக இருக்கிறது இல்லைங்க. God never says if you are strong come to me. ஆண்டவர் நீ பலமுள்ளவனாக இருந்தால் என்னிடத்துல வான்னு சொல்லலை. when you are weak, நீ பலவீனமாக இருக்கும் பொழுது come to me, என்னிடத்துல வா. அப்படி தான் சொன்னேன், பலவீனமாக இருக்கும் பொழுது நான் பலவீனனாக இருக்கிறேன். when I am weak I am strong. why? because my strength is of the Lord. கர்த்தருடையதாக என்னுடைய பலம் இருக்கிறது. அதாவது உண்மையாலுமே எந்த ஒரு மனிதனை நீங்கள் எடுத்துங்க, டேக் எவ்ரி மேன், எனி மேன் இன் த வேர்ல்ட். நம்ம பார்த்துட்ருக்கோம், God is not a respecter of persons. பாரபட்சம் உள்ளவரே இல்லைங்க. இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய விடுதலை அவன் பெற்றுக்கொண்டு வாழ முடியலன்னா, any person maybe, if he is not able to get the deliverance of God, it is his fault. அது அவனுடைய தவறு தாங்க. He is not willing to acknowledge his own weakness. அவனுடைய பலவீனத்தை ஒத்துக்கொள்ள அவனை விரும்புறதில்லை. யூதர்களையும் ஆண்டவர் புறக்கணித்தார். why God despised Jews? because they want to establish their own righteousness. தங்கள் சொந்த நீதியை நிலைநாட்ட அவர்கள் பிரயாசப்பட்டார்கள். Dear people, we should always rely upon the righteousness of God. தேவனுடைய நீதியை நாம் சார்ந்து வாழும்படியாக காணப்படுவது மிக அவசியம். Those who rely upon God's righteousness, they will live. தேவனுடைய நீதியை சார்ந்து இருக்கிறவர்கள் பிழைத்திருப்பார்கள். Those who rely upon their own righteousness, they will be ashamed.
தங்களுடைய சொந்த நீதியை சார்ந்திருப்பவர்கள் வெட்கப்படும். நோ டவுட் அபவுட் இட், சந்தேகமே இல்லைங்க. நோ டவுட் அபவுட் இட். Why many people are put to shame or disappointed? ஏன் அநேகர் வெட்கப்படுறாங்க, ஏமாந்து போகிறாங்க? It is their own sinfulness heart, not being true to God. தேவனுக்கு உண்மையாக இருக்கிறதில்ல. நான் சொன்ன மாதிரி, it is not that you are strong enough, நீ பலமுள்ளவனாக இருக்கிறதுனால இல்லை, but you are not acknowledging your sinfulness. உடைய பாவத்தன்மையை நீ ஒத்துக்கொள்ள மறுக்கிற. It is the pride of the heart. பெருமை, இருதயத்தின் பெருமை தாங்க. All problems are related to the pride of the heart. நம்முடைய எல்லா பிரச்சனைகளுமே நம்முடைய இருதயத்தின் பெருமை தான் காரணம். Unless you learn to break the pride, God is not interested in you, dear friends. நீ உன்னுடைய பெருமையை உடைக்க ஆயத்தமாக இல்லைன்னு ஆண்டவர் உன் பேரில் அக்கறையுள்ளவராக, ஆர்வமுள்ளவராக இல்லை. இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் ப்ரவுட் பீப்புள். பெருமை உள்ளவர்களிடத்தில் ஆண்டவர் ஆர்வமுள்ளவராக இல்லை. ஹூசெவர் மேபி, யாராக இருந்தாலும் சரி. யூ மே திங்க் தட் ஐ எம் எ வெரி பிக் ஷாட், நான் ஒரு பெரிய மனுஷன் நினைக்கிறேன். ஹூ ஆர் யூ பிஃபோர் காட்? தேவனுக்கு முன்பாக நீ யாருங்க? எனி மேன் இன் த வேர்ல்ட், வாட் இஸ் ஹீ பிஃபோர் காட்? தேவனுக்கு முன்பாக அவன் எம்மாத்திரம். ஆகவே அப்படி இல்லைன்னும் போது God will put them to shame. அவளை வெட்கப்படுத்துகிறவராக இருக்கிறார். அதனால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனும், whosoever worship to acknowledge God, he only will be saved. அவன் தான் ரட்சிக்கப்படுவான். ரட்சிப்புங்கிறதுங்க என்னுடைய காரியம் அல்ல. இட்ஸ் நாட் மைன், இட்ஸ் a gift of God. இது தேவனுடைய ஈவு. பைபிள் இஸ் வெரி கிளியர். இட்ஸ் a gift of God. தேவனுடைய ஈவு. But when you, dear friends, the salvation is so great. ரட்சிப்பு மிக பெரியது. என்ன கேட்டால், the cost of salvation is so great. ரட்சிப்பினுடைய விலைக்கிரயம் மிக பெரியது. The Son of God himself died on the cross and earned salvation. தெய்வ குமாரனே சிலுவையில் மரித்து இந்த ரட்சிப்பை சம்பாதித்தார். He paid his own blood as a cost. கிரயமாக தன்னுடைய சொந்த ரத்தத்தையே அவர் சிந்தினார். Who can buy salvation by money? யார் பணத்தினால் அதை சம்பாதிக்க முடியும்? It's an eternal salvation. இது நித்தியமான ரட்சிப்பு. It is only to the people who are undeserved. தகுதியில்லாதவர்களுக்கு மாத்திரம்தான் இது கொடுக்கப்படுகிற காரியம். When you think that you are deserved, இதுக்கு நான் பாத்திரவான் என்று நீ சொன்னால், you are the first person who is unfit for salvation. ரட்சிப்புக்கு நீ தான் முதலாவது தகுதி இல்லாதவன். So nobody can buy it. இது யாரும் விலைமதியை வாங்க முடியாது. The cost of salvation is the highest price in the world. இந்த உலகத்திலே அதிகமான விலைக்கரையம் ரட்சிப்பினுடைய விலைக்கரையம். No man can buy it. யாரும் இதை விலை கொடுத்து வாங்க முடியாது. அதாவது இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால், when we neglect, அதை புறக்கணிப்போமானால், அடுத்து தேவன் சொல்கிறார், God's wrath, தேவனுடைய கோபாக்கினைக்கு எப்படி தப்பித்து கொள்ளலாம்? அப்படி தான் ஆண்டவர் கேட்குறார். இவ்வளோ பெரிய இலவசமான ஈவு தான். இட்ஸ் a great gift. ஏன்னா இதுக்கு வேறு வழியே கிடையாது. He can't escape God's condemnation. அவனுடைய வாழ்க்கையில் அவன் தப்பிக்கவே முடியாதுங்க. இவரே 2வது அதிகாரத்தில் அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். அவர் சொல்லும் பொழுதே, இந்த ரட்சிப்பை குறித்து பேசும் பொழுதே, அவர் எவ்வளோ இதை உறுதிப்படுத்திட்டார், எவ்வளோ உறுதிப்படுத்தி காமிச்சிருக்கார், எவ்வளவாக இதை குறித்து அவர் சொல்லியிருக்கிறார். இவ்வளவும் செய்து ஒரு மனுஷன் அதை புறக்கரைக்க நான் சொன்னால் அவனுக்கு என்ன நம்பிக்கை இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? When a man despises so much of God's so high
the salvation. What hope is there for a man? Is there anybody who can save him? அந்த மனுஷனை யாராலும் ரட்சிக்க முடியுமாங்க? ஆண்டவர் தான் சொல்கிறாருங்க. அதாவது தேவ 2வது வசனத்தில் பார்த்தோம்னா அந்த 1வதுலேருந்து சொல்கிறாரு, ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். Hebrew 2:1 we have to be very diligent in hearing. ஏனெனில் தேவ தூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவருடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க இஸ் எஸ்டாப்ளிஷ்ட். முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களால் நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் ஆண்டவர் இதை உறுதிப்படுத்தி இருக்காருங்க. ரட்சிப்புங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு காரியம் இல்லை. எவனும் ரட்சிக்கப்படுவான். இட்ஸ் எ ஃப்ரீ கிஃப்ட். ஆனால் இது மலிவானதில்லை. டோன்ட் திங்க் தட் இட் இஸ் சீப். சும்மா நான் நினச்ச நேரத்தில் ரட்சிக்கப்பட முடியும். ஐ கேன் பி சேவ்ட். நோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், ரட்சிப்புங்கிறது ஸோ அமேசிங், பெரிய ஒரு காரியம். ஏதோ பைபிளில் ஒரு வசனம் எடுத்துகிட்டு நான் ரட்சிக்கப்பட்டேன்னு போய் காட்டுறதெல்லாம் இட்ஸ் நாட் சால்வேஷன். இதான் அவர் சொல்கிறாரு, இவ்வளோ உறுதியாக்கப்பட்டதும் காட் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட், அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து இவ்வளவு ஆண்டவர் செஞ்சிட்டாரு. God has done so much. When a man despises salvation, ஒரு மனுஷன் ரட்சிப்பை புறக்கணிப்பானா என்ன நம்பிக்கை இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வாட் ஹோப் இஸ் தேர் ஃபார் ஹிம்? அப்சல்யூட்லி ஜீரோ. முழுக்க ஜீரோ தானே. அதனால தான் அடுத்தது சொல்கிறாரு, கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக்கொள்வோம்னு கேட்குறாரு. தண்டனைக்கு நீ எப்படி தப்பித்துக்கொள்வேன்னு சொல்லுப்பா. ஜஸ்ட் சே how will you escape? நீ எப்படி தப்பிக்க முடியும் நான் கேட்குறார். இவ்வளோ பெரிய ஒரு சாட்சி கொடுத்ததை நீ புறக்கணிப்பாயானால் நீ தேவனுடைய கோபாக்கினைக்கு எப்படி தப்பித்து கொள்ள முடியும்? How could you escape God's wrath? தேவனுடைய கோபாக்கினை இது. தண்டனைன்னு சொல்லும் பொழுது இஸ் காட்ஸ் ராத். அதனால தாங்க ஆண்டவர் யாரையும் அநீதியாக செய்கிறதில்ல. காட் இஸ் நோ ரெஸ்பெக்டர் ஆஃப் பர்சன்ஸ். அவர் இடத்துல தாழ்மையாக வரும் பொழுது இன்றைக்கும் ஆண்டவர் கிருபையாக நம்மை ரட்சிக்கிறார். காட் சேவ்ஸ் us when we go humbly. அதனால் ஆண்டவரிடத்தில் பெருமைப்பட்டு என்ன பிரயோஜனம்? வாட் இஸ் தேர் ஃபார் us to be proud of? அதாவது ஆண்டவர் சொல்கிறார், பெருமையை the master sin is pride. மனுஷனுடைய பிரதான பாவமே பெருமை தாங்க. பெருமையினால தான் மனுஷன் அழிஞ்சு போகிறது. அவன் அழியிறதுக்கு காரணமே பெருமை தான். ஆனால் அந்த பெருமையை நீ அற்பமாக எண்ணி கையாளாமல் போனேன்னா காட்ஸ் ராத் வில் பி கிண்டல்ட் அகெயின்ஸ்ட் யூ. உனக்கு எதிராக தேவனுடைய கோபாக்கினை ஒவ்வொரு சன நேரமும். தெய்வகுமாரனை நாம் நினைக்கி பார்க்கும் பொழுது அவர் தம்முடைய மகிமையெல்லாம் மறைச்சு இந்த உலகத்தில் மனுஷனாக வந்தார். அவர் பெருமை பாராட்ட எவ்வளவோ நான் மனுஷன் ஒன்றுமில்லாதவன் பெருமை பாராட்டுகிறான். மேன் இஸ் போஸ்டிங். ஆகவே ஆண்டவர் அருவருக்கிற மிக பிரதானமான பாவம் பெருமைங்க. எவ்ரிபடி கோஸ் டு ஹெல் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ப்ரைட். பெருமையினால தான் நரகத்துக்கு ஒரு மனுஷன் போகிறான். ஏன்னா சால்வேஷன் இஸ் ஃப்ரீ. ரட்சிப்பு இலவசமானது. அதை அவன் பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு வரணும்னு சொன்னால் he must humble. In order to receive it, he must be humble. I am a sinner. நான் ஒரு பாவி, பாவத்தன்மை உள்ளவன்.
அப்படி அவன் உண்மையாக ஒத்து வர்றது பாருங்க. சிலர் நினைக்கலாம், சம் பீப்புள் வில் திங்க், நான் ஆண்டவரிடத்துல ரொம்ப தாழ்மையாக இருக்கிறேன், ஆனால் மனுஷனிடத்தில் அப்படி இல்லை. ஐ எம் வெரி ஹம்பிள் பிஃபோர் காட் பட் நாட் வித் மேன். இஸ் அன் ஐரனி. இது சும்மா போய் பித்தலாட்டம் இது. நீ தேவனிடத்தில் தாழ்மையாக இருந்தால் தான் மனுஷனிடத்திலும் தாழ்மையாக இருப்பாய். ஒன்லி வென் யூ ஆர் ஹம்பிள் before God, only you will be humble before man also. When you are proud before God, you will be proud before man. நீ ஆண்டவரிடத்தில் பெருமைக்காரனாக இருக்கிறதுனால தான் மனுஷனிடத்தில் பெருமைக்காரனாக இருக்கிற. Don't think that I am very humble before God, but I am proud before man. Absolutely. இட்ஸ் ரிடிகுலஸ். இது பரியாசம் பண்ணக்கூடிய ஒரு காரியம். நீ மனுஷனிடத்தில் பெருமையாக இருக்குன்னா தேவனிடத்திலும் பெருமையாக தான் இருக்கிறன்னு அர்த்தம். when you are proud, when with men, you are proud with God. இதை உடைக்கிறதுல தான் ரட்சிப்புங்கிறதே, சால்வேஷன் எங்கே வருதுன்னா பிரேக்கிங் த ப்ரைட். அங்கே தான் பிரச்சனை, அங்கே தான் மனுஷனுக்கு இடிக்கிறதே அங்கே தான். there only man hits is not able to break his pride. பெருமையை உடைக்க முடியறதில்லை. so he goes headlong to the hellfire. அவன் நரகத்துக்கு தலைகீழாக போய் அவன் விழுகிறாங்க. வேதம் சொல்லுது, 2ஆம் அக்கினி கடலில் தள்ளப்படுவார்கள். they will be cast. நரகத்துக்கு அவன் தானாக போக மாட்டான். he will be cast into the hellfire. அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள். அதுமாதிரிலே ஆண்டவர் தான் சொல்கிறார், யாராக இருந்தாலும் சரி அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். nobody is, whosoever called upon the name of the Lord will be saved. சும்மா ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்கிறதா இங்கே? இஸ் இட் தட் பிகாஸ் கர்த்தாவே கர்த்தாவே ஆண்டவர் சொல்லிட்டார்? நம்ம ஞாயிற்றுக்கிழமை பார்த்தேன் எப்படி, கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம், உமது நாமத்தினாலே பிசாசுகளை ஓட்டினோம், அற்புதங்களை செய்தோம். ஊழியக்காரனுக்கும் அதே முடிவு தான். இன்னொருத்தர் சொல்கிறாங்க, ஆண்டவரே நாங்கள் உங்கள் வீதியில் தான் இங்கே எங்களோட சாப்பிட்டீங்க, எங்கள் வீதியில் வந்து பிரசங்கம் பண்ணீங்க, நீர் எவ்விடத்தாரோ நான் அறியேன், ஐ டோன்ட் நோ. அதனாலே உண்மையாலுமே தேவ ஒவ்வொரு வசனத்துக்கும் நம்ம பயப்படணும். வி மஸ்ட் ஃபியர் அண்ட் ட்ரம்பிள் ஃபார் எவ்ரி வேர்ட். ஏன்னா ஒரு எழுத்தாகலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகலும் ஒழிந்து போவதில்லை. வி மஸ்ட் ஃபியர் காட். ஜான் 10:10 என்ன செய்யுது? யோவான் 10:10 ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, the thief comes only to steal and kill and destroy. I have come that they may have life and have it to the full. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரறான். பிசாசு is a thief. உன்னுடைய ஆத்துமாவை அழிக்கிறதுக்கு தான் வருவான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படும் வந்தேன். கிறிஸ்தவ வாழ்க்கையிலங்க ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்த ஒரு வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் அவன் தந்திரமாக செயல்பட இஸ் எ டிசீவர். திருடன் திருடவும் கொல்லவும் வர அவனுடைய ஆத்துமாவை வித்துறாத. டோன்ட், ஹீ இஸ் ரெடி டு ஸ்டீல். அப்படின்னா என்னென்னா, உன்னுடைய அனுமதி இல்லாமல் பிசாசு உன்னுடைய ஆத்துமாவை திருடுவான். ஸ்டீலர் யாருங்க? திருடுறவன் சொல்லிட்டா வந்து எடுத்துகிட்டு போவான். He will come and steal your soul. I was heard from a person who was dying very recently. சமீபத்தில் மரித்து கொண்டிருந்த ஒருவரை குறித்து நான் கேள்விப்பட்டேன். The last week he was crying, he was shouting, oh somebody is coming, somebody is coming.
யாரோ வர்றாங்க. But all through his life, he didn't know Christ. அவருடைய வாழ்க்கை முழுவதும் ஆண்டவரை அறியல. So the devil will be coming. So he died after a week, ஒரு வாரம் கழிச்சிட்டு. So he will come and he steals your soul. உன்னுடைய ஆத்துமாவை அவன் திருடுறான். அல்ல வேதம் பொய்யே இல்லை. Don't think that Bible is a lie. Every word, every fraction of a word will be fulfilled. ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேறும். ஜீவன் உண்டாயிருக்கும் பரிபூர்ணப்படம் வந்த. ஆனால் பிசாசு உன்னை ஆத்துமாவை திருட பார்க்குறான். He is a stealer. He deceives you with so many things. பல காரியங்களினால் அவனை ஏமாத்துறான். Oh, you are a good Christian. You are நல்ல கிறிஸ்தவன். No need to humble. தாழ்த்த வேண்டிய அவசியம் இல்லை. அவன் என்ன பண்ணுறான்? நீ ரட்சிக்கப்பட்ட he gives a false statement about you. உன்னை குறித்து you are saved. But one thing I tell you, dear friend, ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷன் ஒரு உடைபட்டவன். A saved person is a broken man. தெரிஞ்சுக்கங்க இதை. A saved person will never be satisfied in his standard of life. அவன் வாழ்கிற வாழ்க்கையின் அளவில் அவன் திருப்தி அடையவே மாட்டான். ஐயோ இன்னும் நான் குறைவாக இருக்கிறேன். Still I am lacking. அவனுக்குள்ள அந்த ஒரு தெய்வ பயம் இருக்கும். He will have the fear of God. ஆனால் நீ ரட்சிக்கப்பட்டன்னு பிசாசு சொல்லுவான். You are saved. எந்த விதத்தில் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கு. இன்னொன்று ஆண்டு அதுவும் சொல்கிறார். You must make sure of it. நீ உறுதிப்படுத்தி கொள்ளணும். உன்னுடைய ரட்சிப்பை குறித்து யார் உறுதிப்படுத்துவது? Who will assure you? No person in the world can assure you that you are saved. இந்த உலகத்தில் எந்த ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டான்னு சொல்லவே முடியாது. Of course, I was in a church. I prayed and God took a verse and went to the pastor. நான் ஒரு சர்ச்சில் இருந்தேன். அங்கே ஜபம் பண்ணி அது உண்மையாக எனக்கு தெரியும். நான் உண்மையாலுமே அது தேடி ஒரு வசனத்தை எடுத்து கொண்டு போகாது. அவர் பார்த்தோன்னா அவர் சொன்னார், யூ ஆர் சேவ்ட் தம்பி, நீ ரட்சிக்கப்பட்ட. பட் கேன் இட் பி ட்ரூ? அது உண்மையாக இருக்குமா? No man can pronounce that you are saved. Saving is God's grace that carries on. நீ வாழ்க்கையில் தொடர்ந்து இருக்கும். அதனால தான் உன்னுடைய வாழ்க்கையில் நீயே என்ன பண்ணணும்னா உன்னை நீ நிறுத்தி பாரு. நான் உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருக்கேனா? am I truly saved? ஒரு உண்மையான ரட்சிக்கப்பட்ட மனுஷன் தாங்க இதை பார்ப்பான். I tell you this another fact. உண்மையாக ரட்சிக்கப்பட்டவன் தான் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேனா இல்லையான்னு பார்ப்பான். A truly saved person only will examine himself to assure whether he is saved or not. ரட்சிக்கப்படாதவன் பார்க்கவே மாட்டான். அவன் என்ன பண்ணுவான்னா நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு நினைப்பான். He will tell that I am saved. உன்னுடைய வாழ்க்கையில் உள்ளான இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் ரட்சிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அஷ்யூரன்ஸை நிச்சயமாக கொடுப்பாருங்க. God will give you the assurance. ஆமாம், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். இப்படி இருந்தேன், நான் இப்படி இருக்கிறேன். I was like this, but now I am. My nature is changed. என்னுடைய குணம் மாறி இருக்கு. நிறைய பேர் நான் பார்க்குறேங்க. I see so many people. Their nature is not changed. சுபாவம் மாற்றப்படலை. But I am not going to judge. நியாயம் தீர்க்க முடியாது. ஆனால் இட்ஸ் a doubtful of their salvation. அவருடைய ரட்சிப்பை குறித்து சந்தேகப்பட வேண்டியதாக இருக்கிறது. Every time, is he or is she saved? இவர் ரட்சிக்கப்பட்டிருக்காரா, இவர் ரட்சிக்கப்படலையா? அதனால தான் இதை செய்ய வேண்டியது நீ தான் செய்யணும். ஏன்னா நீ தான் உன்னுடைய ஆத்மாவுக்கு நீ தான் உத்தரவாதி. You are responsible for your soul. அதனால தான் என்ன சொல்லுது 2 பீட்டரில் வேதம் என்ன சொல்லுகிறது? 10வது வசனத்தில், நீ உன்னை சகோதரரே, அதை தான் சொல்கிறார், நீ தப்ப அதை செய்யணும்ப்பா. நீ பரீட்சைக்கு போகிறதுக்கு முன்னால் எல்லாம் எடுத்து வைக்கிறியா? யூ வில் பி வெரி கேர்ஃபுல் டேக்கிங் த ஹால் டிக்கெட் வச்சிட்டோமா, பேனா வச்சிட்டோமா,
யூ ஆர் வெரி கேர்ஃபுல். அதை பற்றி நீ ஜாக்கிரதையாக இருக்கிற. ஏன் தெரியும் உனக்கு ஹால் டிக்கெட் இல்லாமல் நீ எக்ஸாம் ஹாலில் நுழைய முடியாது. யூ கான் கெட் இன் டு த எக்ஸாம் ஹால் வித்தவுட் ஹால் டிக்கெட். அப்போ என்ன பண்ணுவோம்? ஒரு முறைக்கு 2 முறை பார்ப்பல, கண்டிப்பாக நீ பார்ப்ப. யூ வில் பி கேர்ஃபுல் டு see, have I taken my hall ticket? என்னுடைய ஹால் டிக்கெட் நான் எடுத்திருக்கேனா? ஆனால் ஒன்று சொல்கிறேங்களே, ரட்சிக்கப்பட்டவன் தான் இதை செய்வான். only those who are saved only will examine. unsaved, ரட்சிக்கப்படாதவன், அதெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஐ எம் சேவ்ட். இது whose voice is this? யாருடைய சத்தம் இது? பிசாசு சத்தம். உனக்கு பின்னால் இருந்து அவன் சொல்கிறான், யூ ஆர் சேவ்ட், நீ ரட்சிக்கப்பட்டிருக்க. நீ ரட்சிக்கப்படலைன்னா யார் ரட்சிக்க முடியும்? who will be saved? you are a Christian, ஒரு கிறிஸ்தவன். you are saved, நீ ரட்சிக்கப்பட்டிருக்க. you read the Bible, வேதத்தை வாசிக்கிற, you pray and you go to the Bible, you do this and that, அது இது எல்லாம் அடிக்கிட்டு இருப்பானுங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்டவன் எப்போவுமே பிசாசு அவ்வளோ சீக்கிரம் ஏமாற்ற முடியாது. ஒரு ரட்சிக்கப்பட்டவனை பிசாசு ஏமாற்ற முடியாது, அவ்வளவு சீக்கிரம் ஏமாற்ற முடியாது. தெரிஞ்சுக்கங்க. the devil can't deceive a saved person so easily. ஏன்? why? he has the spirit of God in him. அவனுக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்கார். அவன் ஏமாத்தினால் இங்கே இருக்கிறவர் சாட்சி சொல்லுவார். even if he deceives the person in you, the spirit of God will testify. so it's difficult for him to be deceived. அதனால தான் 2 பேதுரு என்ன வேதம் சொல்லுது? 1வது அதிகாரத்தில் 2 பேதுரு 1வது அதிகாரத்தில் சொல்கிறாரு, இதை குறித்து நீ ஜாக்கிரதையாக இருக்கணும்ப்பா. 10வது வசனத்தில், ஆதலால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதை உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்குட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்க. you will be more and more you will be involved in the eternal things of God. நித்தியமான காரியங்களில் நீ இன்னும் அதிகமாக போயிட்டுருப்ப. பாருங்க, இது எல்லாமே ஒரு ரிடிகுலஸ் தான், ஒரு இதுதான். இன்றைக்கி நிறைய கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க பாருங்கள், நிறைய கிறிஸ்தவர்கள் இன்றைக்கி உண்மையான சத்தியத்தை கேட்குறது ரொம்ப அபூர்வங்க. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஹியர் த ரியல் ட்ரூத். ரொம்ப அபூர்வம். நம்முடைய செய்திகளை போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங்கில் ஆல்மோஸ்ட் 41 வியூஸ் அப்ராடில், வெளிநாடுகள் 41 வியூஸ் பார்வையாளர்கள் இருந்திருக்காங்க. சத்தியத்துக்காக வாஞ்சிக்கிறவர்கள் இன்றைக்கு எங்கேயும் நிறைய இருக்கிறாங்க. தோஸ் ஹூ டிசையர் ஃபார் த ட்ரூத். உண்மையாய் போதிக்கிறவர்கள் ரொம்ப கம்மி ஆயிட்டாங்க, ரொம்ப கம்மி. Those who truly preach God's word with all humility is very rare. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். Many Christians are being deceived. Many Christians. இன்னைக்கு எத்தனை பேருடைய ரட்சிப்பை குறித்து பிரசங்கிக்கிற ஊழியர்கள் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? How many preachers are preaching about salvation? They talk about blessings, ஆசீர்வாதத்தை குறித்து பேசுவாங்க. How many preachers are there really interested in the soul to be saved? ஆத்மா ரட்சிக்கப்படணும்னு இன்னைக்கு எத்தனை ஊழியர்கள் இருக்கிறாங்க. Today I was speaking with a Christian. இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவரிடத்தில் பேசிக்கொண்டிருந்தேன். அவர் சொன்னார், பாருங்கள், இந்த ஊழியக்காரர் எங்களுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கிறார். திஸ் மினிஸ்டர், திஸ் ப்ரீச்சர் இஸ் வெரி கம்ஃபர்டபுள். ஏன்னா இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய சில போதகர்களை பிடிச்சிக்கிறாங்க, அவங்க இவங்களை பிடிச்சிக்கிறாங்க. These Christians cling to some preachers
who will really comforting them falsely, பொய்யா ஆறுதல் அளிக்கிறவங்க. இன்னொரு அம்மா இன்னைக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அதர் ஒரு அம்மா வயசானவங்க, ஓல்ட் லேடி. She was telling that her daughter and son-in-law were quarreling and they went to the sister-in-law's house. அவங்க மகளும் மருமகனும் சண்டை போட்டு அந்த மருமகனுடைய சிஸ்டர்ஸ் வீட்டுக்கு போய் அங்கே குழப்பம். அப்போ ஒரு ஊழியக்காரர் வந்து வீட்டில் இன்றைக்கி நம்ம ஜெபம் வைக்கலாம், ஜெபம் பண்ணி இதையெல்லாம் சரிப்படுத்தலாம், we will set right. இன்றைக்கி என்ன தெரியுங்களா, ஜோஷியம் மாதிரி ஆகிப்போச்சுங்க. அவங்க வீட்டில் போயிட்டு இந்த பாரத்துக்காக ஜெபம் பண்ண அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. they identify who are all the people who are vulnerable for this. இதுக்கு யார் பிரச்சனை உள்ள இடத்துல போய் நம்ம ஜெபம் பண்ணலாம். எப்படி போகிற இடத்துல காசு கிடைக்குது, they get money. Dear people, terrible days we are living in. பயங்கரமான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உனக்கும் தேவனுக்கும் தொடர்பு இல்லை, நான் எந்த ஊழியக்காரனும் உதவி செய்ய முடியாது. unless you have a living hope with God, no preacher can help you. நீ சரியா ஆண்டவரோட ஒப்புரவாக, அதான் பவுல் சொல்றார், ஒப்புரவாங்கள் என்று நாங்கள் சொல்கிறோம். யாரோட? தேவனோடு ஒப்புரவாக. நீ உன்னுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து ஒப்புரவாகணும். நீ உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய தெரிந்து கொள்ளுதலை உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருக்கணும். யூ மஸ்ட் பி கேர்ஃபுல். am I really chosen of the Lord? அதுவும் சொல்கிறேன், ரட்சிக்கப்பட்டவன் தான் இதை பார்ப்பானுங்க, ரட்சிக்கப்படாமல் பார்க்க மாட்டான். he will never care about this verse. ஏன்னா இவன் தான் தன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் அவன் வந்து, ஐயோ நான் தவறிவிடக்கூடாது, ஐ ஷுட் நாட் ஃபால்டர். அதான் ஆண்டவர் சொல்கிறார், அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனாக இருந்தாலும் சரி, ஹோசர மேபி ஹேல் பி சேவ்ட். ரட்சிக்கப்படும் உண்மையாய் தொழுது கொள்ளுகிற யாவர். ஆகவே இந்த நாட்களில் ஆண்டவரை நோக்கி நம்ம தாழ்த்தி வருவோம். வில் ஹம்பிள் பிஃபோர். அவரிடத்தில் போய் நம்ம என்ன போய் சொல்கிறதற்கு, வாட் இஸ் தேர் டு டெல் லை? அவரிடத்தில் போய் நம்மை தாழ்த்தும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் இன்னும் சரியில்லை. so many things are not right before thee. உன்னுடைய இருதயம் உனக்கு தெரியுங்க. you know your heart, you know your way of life and behavior. உன் வாழ்க்கை உன்னுடைய நடத்தை உனக்கு தெரியும். மற்றவங்க சொல்லணுன்ற அவசியம் இல்லை. no need to tell others. so it is your responsibility to go and humble before God. உன்னுடைய பொறுப்பு தேவனுக்கு முன்பாக உன்னை தாழ்த்துவது. அப்போ ஆண்டவர் இறங்குவார். ஜெபிப்போம். கிருபை நல்ல ஆண்டவரே, தர்மியான நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களில் தவறான உபதேசங்களின் போதனைகள் மலிந்து கிடக்கிறதும், விதமான போதகர்களும் மக்களும் மலிந்து கிடக்கிறார்கள். ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையின் விடுதலை, ரட்சிப்பு என்பது இன்றைக்கு மனிதன் அலட்சியப்படுத்துகிற ஒரு காரியம். நான் சொல்லியிருக்கேன், இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து ஒரு கவலையற்று இருப்பான். அதை பற்றி ஒரு அக்கறை இல்லாமல் வாழும் பொழுது, அதை குறித்து எண்ணமற்று வாழும் பொழுது, தண்டனைக்கு அவன் எப்படி தப்பித்து கொள்ள முடியும்? how can he escape? தப்பிக்கொள்ள ஏதாவது வேற வழி இருக்கா? இல்லை, தப்பிக்கவே முடியாது. ஆவியானவரே, நீர் பேசும், இருதயங்களோடு கூட நீர் ஆழமாய் பேசும். ஆண்டவரே, எங்களுடைய உள்ளத்தை அறிந்திருக்கிறீர். உமக்குன்பாக நாங்கள் மறைக்க என்ன இருக்கிறது? நாங்கள் பலவீனர், அறிவியனர். எங்களுடைய பெருமையெல்லாம் உடையும் ஆண்டவரே, பெருமையெல்லாம் உடையும். பெருமை உடைஞ்சால் தான் நாங்கள் உண்மையான விடுதலைக்குள்ள ரட்சிப்பின் அந்த ஒரு முதல் அடியை வைக்கிறதுக்கே இந்த பெருமை உடையணும். ஆண்டவரே, என்ன பெருமை? நாங்கள் என்ன விதத்தில் மேன்மை பாராட்ட உண்டு? பாவின்றதை தவிர சொல்லுவதற்கு என்ன பெருமை இருக்கு? ஆண்டவரே, பிசாசின் குணம் பெருமை. பெருமையினால் அவன் விழுந்து போனான். மற்றவர்களையும் அதே பாவத்தினால் விழச் செய்ய அவன் பார்க்குறான். ஆவியானவரே, நீர் இறங்கும் கிருபையாயிரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to inform you that you could contact me
over my mobile phone and WhatsApp number 9842767184 and my email ID davidilongo100@gmail.com davidilongo100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண் இன்னுமாக மொபைல் எண் 9842767184 9842767184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilongo100@gmail.com davidElango100@gmail.com. நன்றி.